வணக்கம். இன்னைக்கு வீடியோல குரு பெயர்ச்சி பலன்கள் 2025ல ரொம்ப முக்கியமான ராசி. கடந்த 7.5 ஆண்டு காலம் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்தித்த ராசி இந்த குரு பெயர்ச்சியால் யோகத்தை பெற போறாங்க, அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க. வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போகுது. அந்த அனைத்து பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அதிக அளவில் அனுபவிக்க போகக்கூடிய ராசி எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே 11ஆம் தேதி திருக்கணிதப்படியும் மே 14ஆம் தேதி வாக்கியப்படியும் இந்த குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி எந்த ராசியிலிருந்து குரு பகவான் எந்த ராசிக்கு போறாருன்னு பார்த்தோம்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசமாகிறார். இந்த மிதுன ராசியில் அவர் ஓராண்டு இருந்து பல்வேறு பலன்களை தரப்போறார். இந்த மகர ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுனா உத்திராட நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதமும், திருவோண நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களையும், அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களை கொண்டது மகர ராசி. இந்த மகர ராசியின் அதிபதி தான் சனி பகவான். இங்கே நீச்சம் பெறும் கிரகம் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அது மகர ராசிக்கு 6ஆம் வீடு. 6ல் குரு வந்தால் நல்லதில்லையே அப்படிங்கிற ஏக்கம் மகர ராசிக்கு இருக்கும். ஆனால் மகர ராசிக்கு குரு பகவான் 6ல் வருவது உன்னதமான பலனை தரும், உயர்வான வாழ்க்கையை தரும், மேம்பட்ட வளர்ச்சி. தடைகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாமதமான விஷயங்கள் வேகம் எடுக்கும். உங்களோட வளர்ச்சி தொழில் வியாபாரத்தில் அசுர வேகம் பெறும். ஆமை வேகத்தில் நடந்த தொழில் வியாபாரம் இனி அசுர வேகத்தில் செல்லும். அப்படிப்பட்ட அற்புதத்தை குரு பகவான் மகர ராசிக்கு தருவார். 6ஆம் இடத்தில் குரு வந்தால் பல ராசிக்கு இன்னல்களை தருவார் குரு பகவான். ஆனால் மகர ராசிக்கு விதிவிலக்கு இருக்கு. ஜோதிடத்தில் விதியை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் விதிவிலக்கையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் சிறந்த பலன்களை பெற முடியும். அப்ப என்ன விதிவிலக்கு? அதுதான் ஜோதிட சூட்சுமம். முதன்முறையாக ஜோதிட சூட்சுமத்தை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அல்லது ஏற்கனவே பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணமான்னு டவுட்டா இருந்தா நீங்க இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் கீழே பாருங்க சப்ஸ்கிரைப்டுன்னு வந்திருக்கான்னு. அப்படி வரலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தவறாம வரும். இன்னொன்னு, இந்த வீடியோவை நீங்க மற்ற மகர ராசி மகர லக்னத்திற்கு ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்க இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் வழியா பண்ணலாம், ட்விட்டர் வழியா பண்ணலாம், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் டைரக்டாகவும் பண்ணலாம். அதுல இருக்கிற குரூப் லிங்க்லயும் நீங்க ஷேர் பண்ண முடியும். இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு உன்னதத்தை, அற்புதத்தை, அதிர்ஷ்டத்தை, நீண்டகால தடையை உறுதியாக நீக்கிவிடும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பெற்றுத்தரும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஓம் குரு பகவானை போற்றின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள். ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதாலும் பண வரவு பெரிய அளவில் வருவதற்கு இந்த குரு பகவானின் வழிபாடு முக்கியம். இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவானை வழிபாடு செய்யும் இந்த நேரத்தில் உங்களுக்காக மகாலட்சுமியின் ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு இலவசமாக அனுப்புவதற்கு முடிவு செஞ்சிருக்கோம். நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றின்னு போட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிடணும். உங்க குடும்பத்துல 3-4 நபர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு கமெண்ட்ல போய் நீங்க ஒவ்வொருத்தரோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்டு வெள்ளிக்காசு இலவசமாக, கொரியர் செலவு உட்பட எல்லாமே இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நம்ம இப்ப தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். இந்த மகர ராசிக்கு விதிவிலக்குன்னு சொன்னது என்னன்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில் நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது நீச்சம் பெற்ற கிரகம் மறைவு பெற்றால் அதற்கு விபரீத ராஜயோகம்னு பெயர். அப்ப குரு பகவான் மகர ராசியில் நீச்சம். குரு பொதுவாகவே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் வலிமையானது அப்படிங்கிறது ஜோதிட வாக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார், தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, தனகாரகன் குருவே 12 ராசிக்கும். அப்ப தனகாரகன் குரு தனஸ்தானத்தை பார்ப்பது இன்னும் விசேஷம். விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்படின்னா சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயம்னா எதெல்லாம் சொல்லலாம்?
வீடு கட்டுவது சுபவிரயம், நீங்க ஒரு கடனை கட்டுவது சுபவிரயம், ஒரு தொழில்ல இயந்திரத்தை வாங்குவது, நவீன தொழில்நுட்பத்தை புகுத்துவது, திருமண ஏற்பாடு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ செய்வது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, ஆன்மீக பயணம் மேற்கொள்வது, கோவில் திருப்பணிக்கு உதவி செய்வது, இது எல்லாமே சுப விரயத்தில் வரும். வண்டி வாகனம் வாங்குறோம், இடம் வாங்குறோம், ஃபார்ம் லேண்ட் வாங்குறோம், ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறோம், இது எல்லாமே சுப விரயத்தில் வரும். அப்ப குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்த்தால் சுப விரயம் நடக்கும். நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம் ஒருவருக்கு திருமணம் நடக்கணும், அவர் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கணும்னாலும் குருவின் பார்வை வேணும். அப்படிப்பட்ட குரு பகவான் சுப விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சுப விரயமாக நடக்கும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அமைதியும் தவழும். இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுதெல்லாம் பெரிய அளவிலான பணம் வரும். வீடு பில்டிங் ஏதாவது வாடகைக்கு போகல, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய டெனன்ட்னால உங்களுக்கு பிரச்சனைனா அதுவும் சரியாகிடும். ஏதாவது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அல்லது ஒரு கடை, இல்ல நீங்க குடியிருக்கிற வீட்லயே ஒரு போர்ஷன் கட்டி வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு பிரைவேட் பினான்ஸ்ல போட்ட பணம் ஏதாவது வரல, எம்எல்எம்ல ஏதாவது மோசடியில் நீங்க சிக்கி இருந்தீங்க, அல்லது யாருக்காவது பணம் கொடுத்து உதவி செய்யலான்னு சொல்லி நான் கொடுத்தேன், அது உபத்திரமா முடிஞ்சு இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க, இழுத்தடிக்கிறாங்க, மதிக்கல, கடனை வாங்கும்போது இனிக்கே பேசினாங்க, இப்ப நம்ம போனா கூட யாருக்கிட்டயோ நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வேதனை எல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். உங்களுக்கு எந்த விதமான பண சிக்கல் இருந்தாலும் அது எல்லாமே முடிவுக்கு வரும். பெரிய அளவிலான சேமிப்பு உயரும். இவ்வளவு நாள் பெருசா சேவ் பண்ணல அப்படின்னாலும் இப்ப உங்களோட சேமிப்பு உயரும். எதிர்காலத்திற்காக நீங்கள் இப்ப சேமிக்கக்கூடிய அந்த அளவு நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுக்கு பயன்படும், பலனை தரும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது போட்டிருந்தா மெச்சூர் ஆகி வரும். ஆர்டி போட்டிருக்கீங்க அல்லது எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு மெச்சூர் ஆகி உங்க கைக்கு வரும். நீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்க, நீண்ட காலம் வராக்கடன் இருக்குன்னா அந்த பணமும் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எல்லா விதத்திலுமே ஏற்றத்தை தரும். காரணம், தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அடுத்தது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு, குடும்பம் உங்களை புரிஞ்சிக்கல அல்லது குடும்பத்தோடு கருத்து வேறுபாடு இருக்கு, நீங்க குடும்பத்தை பிரிஞ்சோ அல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை பிரிஞ்சோ இருக்காங்கன்னா அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கும் அவர்கள் மீண்டும் இணக்கமாக குடும்பத்தில் இருப்பதற்கும் இந்த கிரக அமைப்பு தான் பயன்படும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதற்கு உறுதுணையாக இருக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி எண்ணத்தையும் இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். தொழில் வியாபாரத்தை பெருசு பண்ணணும், தொழில்ல ஏதாவது புதிய இயந்திரங்கள் வாங்கணும், வியாபாரத்தை விரிவு பண்றதுக்கு ஏதாவது ஒரு குடோனுக்கு இடம் வாங்கணும், அல்லது ஒரு கட்டி இருக்கிற ஒரு குடோனை வாங்கணும், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச் போடணும், அல்லது யூனிட் 2 தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோக காலம். இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சியும் பலனை தரும். இந்த காலகட்டத்துல வங்கி லோன் வாங்கணும், ஏதாவது அரசின் மானியத்தோடு சலுகையோடு நீங்க ஏதாவது ஒரு லோன், பிசினஸ் லோனோ, டேர்ம் லோனோ, ஒர்க்கிங் கேபிட்டல் லோனோ, மிஷினரி லோனோ எது வாங்கணும்னாலும் அது அரசின் சலுகையோடு உங்களுக்கு இப்ப கிடைக்கும். இன்னொன்னு, குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் வியாபாரம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இதைவிட சிறந்த கிரக அமைப்பு எப்ப வரும்? ஏன்னா குருதான் பெரிய அளவிலான பணத்தை குறிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் தொழிலில் அசைக்க முடியாத வளர்ச்சி கிடைக்கும். நீங்க தொழிலை எப்படி விரிவுபடுத்தணும், எப்படி பெருசு பண்ணணும், போட்டி இருக்கா, அந்த போட்டியை எளிதாக சமாளிக்கலாம். தொழிலில் அசுர வளர்ச்சி ஏற்படும். அசைக்க முடியாத ஒரு இடத்திற்கு இந்த மாதிரி கிரக அமைப்புல தான் பல ராசிக்காரர்கள் போய் அமர்வார்கள். அப்படிப்பட்ட யாரும் அசைக்க முடியாத தொழில் வியாபாரத்தில் ஒரு இடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகளோடு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, உடன் பணி செய்பவர்களோடு இருந்த ஒரு பணி போர் இப்பொழுது நீங்கிவிடும். உங்களோடு எல்லோரும் இணக்கமாக வேலை செய்வார்கள். வேலை பளு குறையும். உங்கள் வேலையை பகிர்ந்து அளிக்க உங்கள் மேல் அதிகாரி அல்லது உங்களோட நிறுவன உரிமையாளர் முன் வருவார். நிலுவையில் வைத்திருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இன்சென்டிவ்ஸ் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி, அரியர்ஸையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு எல்லா நிலுவைத் தொகையும் கிடைக்கும். எல்லா விதமான பண பலனும் இப்பொழுது உங்களை தேடி வரும்.
விவசாயத்தில் இருக்கோம்னா விவசாயம் குரு தான் அதற்கான கிரகம். அப்படிப்பட்ட குரு பகவான் புதனின் வீட்டில் அமர்ந்து தொழில் வியாபாரஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்ப்பதால் விவசாயத்தில் உங்களுடைய வேளாண் பயிரை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் இடைத்தரகர் இல்லாம போய் எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த குரு பயிற்சியில வரும். அந்த எண்ணத்தை நீங்க இப்போ நடைமுறைப்படுத்துவீர்கள். அந்த நடைமுறைப்படுத்துவதால் பெரிய அளவிலான லாபத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இவ்வளவு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தலையே, இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சுன்னு வருந்துற அளவுக்கு பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த முயற்சி செய்யணும்னாலும் இந்த குரு பயிற்சியில செய்யுங்க. நீங்க அரசு உடைய நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகணுமா, அரசின் சலுகையை பெறணுமா, தனியார் சலுகைகளை பெறணுமா, என்ஜிஓ சப்போர்ட் வேணுமா, ட்ரஸ்டோட சப்போர்ட் ஏதாவது வேணுமா, தனியார் பங்களிப்பு வேணுமா, அல்லது வங்கிகள்கிட்ட லோன் வாங்கி ஏதாவது தொழில் தொடங்கணுமா, எல்லா முயற்சிகளுமே ரொம்ப ஈஸியா நடக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் காணப்படும். வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர்ஸ், வீட்டிற்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்கி நீங்க வீட்டை அழகுபடுத்துவீர்கள். வீட்டை புனரமைக்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு அருமையான நிலைமை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் உங்களோட நீண்டகால கனவு நனவாகும். படிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு மார்க் வாங்கணும், இந்த பள்ளி அல்லது கல்லூரியில சேரணும், அல்லது இந்த கோர்ஸ் வேணும்னு நீங்க எது ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். எந்த போட்டியில கலந்துக்கணும், எந்த ஒரு பயிற்சியாளர்கிட்ட பயிற்சி பெறணும், எந்த போட்டியில கலந்து நம்ம ஒரு நல்ல பரிசை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த கிரக அமைப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்கள் வசமாகும். கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான துலாம் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் கலைத்துறையினர் எல்லோருக்குமே நீங்க நினைத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், விரும்பிய வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி உங்களுக்கு இப்ப கிளியர் செய்யப்படும். தடைப்பட்ட ப்ராஜெக்டுகள் மீண்டும் வேகம் எடுக்கும். உங்கள் தனித்துவம் மேம்படும். உங்கள் தனித்திறமை அங்கீகரிக்கப்படும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டம் தான் புதிய முயற்சி, புதிய திட்டமிடல், உங்களோட புதிய கோணத்தில் அரசியலை நீங்க அணுகும் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் வருவதால் புதுவிதமான எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் செயல்படுத்தலாம். அந்த செயல்படுத்தும் விஷயங்கள் வெற்றி பெறும். நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்க என்ன துறையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், வேலையில் இருக்கிறீங்க, மாணவ மாணவிகள், கலைத்துறை, இல்லத்தரசிகள், மாற்றுத்திறனாளிகள், யாராக இருந்தாலும் நீங்கள் விரும்பியது நடக்கும். நீண்ட கால கனவு நனவாகும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தடைகளை நீக்கி அனைத்து தடைகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றியின் உச்சத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்த்தும் ஒரு அரிய குரு பயிற்சி. 12 ஆண்டுக்கு பிறகு குரு கேந்திர பலம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் உங்கள் தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் அவரே தனக்காரகனாக இருப்பதால் உங்களுக்கு பெரிய அளவிலான பண புழக்கம் ஏற்படும். நீங்கள் எதில் இருந்தாலும் அதில் நீங்கள் நம்பர் 1 என்ற இடத்தை, அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இந்த குரு பயிற்சியை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி உறுதியாக உங்களுடையதாகவே இருக்கும். நீண்ட கால முயற்சிகள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். நீடித்த புகழும் நீங்காத வெற்றியும் உங்களுக்கு தனித்துவமான அடையாளத்தை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை மற்ற மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாவற்றிலுமே ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களும் பயனடையட்டும். இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.